அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நபி மொழிகளில் நவீன விஞ்ஞானம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர்தான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் நபிகளாரின் வார்த்தைகளில் ஏராளமான அறிவியல் முன்னறிவிப்புகளை இறைவன் செய்துள்ளான். இதனை கேள்விப்படும் போது இது இறை தூதரின் சொல்தான் என்று நம்மால் உறுதியாக நம்ப முடியும். இதன் மூலம் நம் ஈமான் அதிகரிக்கும் என்கிற காரணத்தினால் இதை இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். நாய் வாய் வைத்த பாத்திரத்தை ஏன் மண்ணால் சுத்தம் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரது பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் அவர் அதை கொட்டிவிட்டு 7 தடவை பாத்திரத்தை கழுவி கொள்ளட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 469. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாய் வாய் வைத்துவிட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதெனில் அதை 7 தடவை தண்ணீரால் கழுவுவதாகும். முதல் தடவை மண்ணிட்டு கழுவ வேண்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 471. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் 7 தடவை தண்ணீரால் கழுவி கொள்ளுங்கள், 8வது தடவை மண்ணிட்டு கழுவுங்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அல் முபால் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 473. மேற்கண்ட ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதாவது, நம்முடைய பாத்திரங்களில் நாய் வாய் வைத்து விட்டால் அந்த நீரை கொட்டிவிட வேண்டும். அந்த பாத்திரத்தை 7 தடவைகள் தண்ணீரால் கழுவ வேண்டும். முதல் தடவை கழுவும் போதோ அல்லது 8வது தடவை கழுவும் போதோ மண்ணினால் கழுவ வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத் வழிமுறை என்பது மட்டுமில்லை, இஸ்லாம் ஒரு மதமல்ல, அது மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்பதற்கும் மேற்கண்ட ஹதீஸ் சான்றாக திகழ்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய் வாய் வைத்த தண்ணீரை கொட்டச் சொல்கிறார்கள். அந்த பாத்திரத்தை பல தடவை தண்ணீராலும் மண்ணாலும் சுத்தம் செய்ய சொல்கிறார்கள். இவ்வாறு ஏன் கட்டளையிடுகிறார்கள்? நாய் வாய் வைத்தால் என்ன, மண்ணை வைத்து ஏன் கழுவ வேண்டும்? விஞ்ஞான அடிப்படையில் இறை தூதரின் இந்த போதனை சரியானதுதானா என்பது போல பல கேள்விகள் நமக்கு எழுகின்றன. நபி அவர்கள் வழிகாட்டுதல் 100% சரியானதே என்று இன்றைய நவீன விஞ்ஞானம் மெய்ப்பிக்கின்றது. நாயின் உமிழ் நீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய் வாய் வைத்த தண்ணீரை கொட்டச் சொல்கிறார்கள். தண்ணீரில் நாய் வாய் வைத்தால் அதனுடைய எச்சில் தண்ணீரில் கலக்கின்றது. நாயின் எச்சில் மனிதனுக்கு அபாயகரமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த வைரஸிற்கு ரேபிஸ் என்று பெயர். நாயின் உமிழ் நீரில் உள்ள இந்த ரேபிஸ் வைரஸ்கள் நாய் வாய் வைத்த தண்ணீரை நாம் அருந்துவதின் மூலம் நம்முடைய உடலுக்குள் சென்று விடுகிறது. அல்லது நம்முடைய உடலில் காயம் பட்ட இடத்தில் நாயின் உமிழ் நீர் பட்டாலோ அல்லது நாய் வாய் வைத்த தண்ணீரை வைத்து நம்முடைய உடலை சுத்தம் செய்யும் போது நம்முடைய உடலில் உள்ள காயங்களின் மூலம் இந்த வைரஸ் நம்முடைய உடலுக்குள் செல்கிறது. இதன் மூலம் ஏற்படும் நோய்க்கு ரேபிஸ் நோய் என்று பெயர். இந்த ரேபிஸ் வைரஸ் காயம்பட்ட இடத்தில் படிந்தவுடன் தசை இலைகளில் பன்மடங்கு எண்ணிக்கையில் பெருகுகிறது. சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்குள் வைரஸ் கடிபட்ட இடத்திலிருந்து நரம்பு வழியாக தன் இலக்கு உறுப்பான மூளையை நோக்கி நகர்கிறது. இவற்றின் பெருக்காலம் என்பது
பல காரணிகளை பொறுத்து வேறுபடுகிறது. அப்படிப்பட்ட காரணிகளாவன: காயம்பட்ட இடம், காயம்பட்ட இடத்தில் பதியும் வைரஸின் அளவு, வைரஸின் நோய் உண்டாக்கும் தீவிர தன்மை, பாதிக்கப்பட்ட நபரின் நோய் எதிர்ப்பு தன்மையின் நிலை, மூளைக்கு அருகில் அதாவது தலை, கழுத்து, முகம் அல்லது அதிகளவு நரம்புகளை கொண்ட உடலின் எந்த ஒரு கடைப்பகுதியில் கடிபட்டாலும் இவ்வைரஸ் குறைந்த காலத்தில் பெருக்கம் அடையும். இந்த ரேபிஸ் கிருமிகள் மனித உடலுக்குள் சென்ற 30 அல்லது 60 நாட்களுக்குள் வியாதி மனிதனிடம் வெளிப்படுகிறது. இந்த வைரஸ் மூளைக்குள் பரவி பல பகுதிகளை தாக்கி நரம்பு மண்டலத்தையும் தாக்குகிறது. அதனால் உடலில் உள்ள பல தசைகளும் முறுக்கேறி இறுகுகின்றன. குரல் எழுப்பும் தசைகள் இறுகுவதால் இவர்கள் குரல் நாய் குரைப்பதை போலிருக்கும். விழுங்கும் தசைகள் இறுக்குவதால் தண்ணீர் அருந்த முடியாமல் போகிறது. முதல் அறிகுறி ரேபிஸ் வைரஸ் படிந்த இடத்தில் வலி ஏற்படுகிறது. அடுத்தபடியாக உளச்சோர்வு, டிப்ரெஷன், பயம், தூக்கமின்மை தோன்றுகிறது. அதற்கு பின் ஏதாவது பருக முயலும் போது தொண்டை சுருக்கம் ஏற்படுகிறது. உமிழ் நீர் கூட விழுங்க முடியாமல் சிரமத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் வாந்தியும் உண்டாகும். தண்ணீரை கண்டால் பயம், மாய கற்பனை தோற்றம், தண்டுவட செயலிழப்பு, மூக்கு செயலிழப்பு போன்றவற்றை ஏற்படுத்தி முடிவில் மரணத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் முற்றினால் குணமாக்குவதற்கான மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. பொதுவாக ரேபிஸ் நோயின் அறிகுறியானது நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்த பின்னர் தான் கண்டறியப்படுகிறது அல்லது காணப்படுகிறது. எனவே நரம்பு திசுக்களில் உள்ள இந்த ரேபிஸ் வைரஸை எந்த ஒரு நோய் எதிர்ப்பு பொருளும் சென்றடைவதில்லை. நரம்பு திசுவில் இவ்வைரஸ்கள் விரைவாக இனப்பெருக்கம் அடைந்து மரணத்தை தோற்றுவிக்கின்றன. ஒரு மனிதனை நாய்கள் கடிக்கும் போது இந்த ரேபிஸ் கிருமிகள் உடலில் செல்வதால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இந்த பயங்கரமான நோய்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிமுறை நம்முடைய வீடுகளில் நாய்களை வளர்க்காமல் இருப்பதும், நாய் வாய் வைத்த எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாமல் இருப்பதும் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.